ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உலகத்திலே ரொம்ப அதிகமாக ஆயுள் கொண்டவர்களாக ஜப்பானியர்கள் கருதப்படுறாங்க. ஸோ அதை பெருமையாக நினைப்போம், எதனால் அவங்களால இவ்வளோ நாள் வாழ முடியுது அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மையில் வரமா சாபமா அப்படிங்கிறது இப்போ சமீபமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தெரிவிக்குது. அது என்ன அப்படின்னா, ஜப்பானில் கடந்த 10 வருடங்களாக 8 நாளைக்கு ஒரு நாள் 8 நாளைக்கு ஒருவர் தன் குடும்பத்தாலே கொலை செய்யப்படுகிறார். அந்த ஒருவர் 80 வயதுக்கு மேற்பட்டவர். ஸோ அந்த மாதிரி வயதானவர்களை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக கொரோனாவுக்கு அப்புறம் இது ரொம்பவே அதிகமாகுது. ஸோ அதில் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஃபெயிலான காரணத்தினால அந்த குடும்பமே அவங்கள பார்த்துக்க வேண்டிய நிலை வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் கேர் சிஸ்டம்ன்றது ஒரு வேளை வயதானவர்களை அரசாங்கமே பார்த்துக்குமோ, அல்லது அவங்களுடைய அந்த மருத்துவ செலவெல்லாம் அந்த ஹெல்த் கேர், நம்ம இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கவர் ஆகும் போல இருக்குது. கொரோனாவுக்கு அப்புறம் அது அவங்களால எல்லோருக்கும் கொடுக்க முடியாத காரணத்தினால அதை அந்த குடும்பமே அந்த செலவை கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆக்சுவலாக அமெரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாலிசியாக இருக்கும். ஹெல்த் கேர் பாலிசி, வயதானவர்களுக்கு மருத்துவ செலவை அரசாங்கம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது எலெக்ஷனில் முக்கியமான வாக்குறுதியாக ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு பல போராட்டங்கள் நடக்குது. ஸோ அதுக்கு சில கட்சிகள் அஷூரன்ஸ் கொடுத்து ஆட்சிக்கும் வருது. அப்படின்னும்போது அது எந்த அளவுக்கு முக்கியமானது, அதைவிட முக்கியம் எந்த அளவுக்கு மனிதர்கள் வயதானவர்கள் பயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள்லே அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. ஸோ இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு 86 வயது முதியவர் தன்னுடைய 81 வயது மனைவியை, அவள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால அவளை பார்த்துக்க முடியாமல் கழுத்து நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணதுனால அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி கணவனே மனைவியை கொலை பண்ணுறது, பிள்ளை அப்பாவை கொலை பண்ணுறது, பேரன் தாத்தா அல்லது பாட்டியை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படியோ அரசாங்கத்தின் பார்வைப்பட்டு ஒரு நியூஸாக வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது உலகம் ஃபுல்லாகவே நடக்கும், எல்லாத்தையும் விட அதிகமாகவே இந்தியாவில் நடக்கும். ஆனால் அது செய்தியாக வெளியில் வர்றதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தோம், இறந்தவர்களை எரிக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடணும், புதைக்கணும். ஏன்னா அது கொலையா இல்லையான்ட்டு எப்போ வேணாலும் எடுத்து செக் பண்ண முடியும், எரிச்சிட்டா செக் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு லூப் ஹோலாக இருக்குது. இந்த மாதிரி வயதானவர்களை கொலை பண்ணுறது, சொத்துக்காக கொலை பண்ணுறது, இந்த மாதிரி நபர்களுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எவிடன்ஸ் கிடையாது இல்லையா. ஸோ கல்யாணம் பண்ணுறது தவறா பாவமா அப்படின்னு டைட்டில் போட்டுட்டு இன்னும் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தலைப்புக்கும் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத போக போக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நிறைய மதங்கள் முஸ்லீம் மதத்தின் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு பாலிகாமி, அதாவது நிறைய திருமணம் செய்கிறத முஸ்லீம் மதம் ஆதரிக்குது அப்படிங்கிறது தான் இல்லையா. மற்றபடி பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது தான் பெரும்பான்மையான நாடுகளின் சட்டமாக இருக்குது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. முஸ்லீம் மதத்தில் 4 திருமணம் வரை பண்ணலாம் தான் இருக்குது. ஆனால் இந்து மதத்தில் இப்படியெல்லாம் எந்த விதமான வரைமுறை சட்டமும் கிடையாது. ஃபஸ்ட்டு கிறிஸ்தவ மதத்தில் கூட இந்த மாதிரி சட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. சர்ச்சில் ஒருவனுக்கு ஒருத்தி தான், 2வது கல்யாணம் பண்ணால் சர்ச்சுக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஆர்சியில் இருக்குது இப்போவுமே. பட் இந்து மதத்தில் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கல்யாணம் பண்ணலான்னு சொல்ல, பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, எந்த சட்டமுமே கிடையாது.
ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு 1956 அந்த டைமில் தான் வந்து இந்த சட்டமே உருவாக்குறாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும், ரெண்டாவது மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு திருமணம் செய்கிறது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற சட்டமே 1956 தான் வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அது வந்து இல்லீகல் கிடையாது. ஏன் அதுக்கப்புறம் திடீர்னு இல்லீகல் ஆக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. ஆனால் அதுக்கப்புறம் கூட குழந்தையை பற்றி வந்து எவ்வளோ வேணாலும் குழந்தை பெற்றுக்கலான்றதுக்கு வந்து ஒரு தடையெல்லாம் போடல. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து தான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணணும், இதை வந்து அரசாங்கம் வலியுறுத்திச்சு. பட் அதுக்கு சட்டப்படி தண்டனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதிகமாக ப்ரொமோஷன். அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ரேடியோவில் எந்த நேரமுமே ஓடிட்டு இருக்கும், அந்த கருத்தடை சாதனங்கள் பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது. ஸோ அது அப்படியே 3 குழந்தை 2 குழந்தையாக இருந்துச்சு இல்லையா? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையுமே 2 குழந்தை தான் இருக்கும். ரொம்ப ரேர் தான் 3 குழந்தைலாம் இருக்கிறது. ஆனால் இப்போ பார்க்குற எல்லா இடத்துலையுமே ஒரு குழந்தை தான் இருக்குது. ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணுன்னு அரசாங்கம் சட்டம் போடலை. ஆனால் 2 குழந்தை போதுன்றது வந்து அதுவுமே ஒரு அரசாங்கம் வந்து வலியுறுத்திச்சு. நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ட்டு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த விளம்பரம் இருக்கும். ஆனால் ஒருவர்ன்றது அரசாங்கம் கூட சொல்லலை, தானாகவே மக்கள் வந்து ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க இப்போல்லாம். அதுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் 1956 ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற சட்டம் வந்ததுக்கும் அதே காரணம் தான். என்ன அப்படி? ஏன் இப்போ ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிறாங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து மனிதர்களுடைய வருமானம் குறைஞ்சிடுச்சு, விலைவாசி பயங்கரமாக ஏறிடுச்சு இல்லையா? அந்த விலைவாசியோடு ஒப்பிடும் பொழுது வருமானம் ரொம்ப கம்மி தான். அது இல்லாமல் திருமணம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் பெரும்பான்மையான திருமணங்கள் நடக்குது. ஏன்னா பையன் செட்டில் ஆகிறதுக்கே ரொம்ப வயசு ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் திருமணமே பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு குழந்தைய வளர்க்குறதே அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக மரணம்லாம் வேறு வருது. அப்போ ஒரு குழந்தைனா கூட கணவன் இல்லாமல் மனைவி வளர்க்குறது கஷ்டம்தான் அதுவே. பட் 2-3 குழந்தைக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு குழந்தைய எப்படியாவது தாக்கு பிடிச்சிடலாம். இப்போ கணவன் இறந்த பிறகு அந்த மனைவி இன்னொருவனை திருமணம் செய்யணுன்னா கூட ஒரு குழந்தைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பட் 2 குழந்தை இருந்தால் கண்டிப்பாக புத்திசாலி கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இல்லைன்னா அவனே போய் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ அது இல்லாமல் அடிக்கடி டைவர்ஸ் நடக்குது, கள்ளத்தொடர்பு, இந்த மாதிரி டைம்லலாம் வந்து குழந்தைங்க இதனால் ரொம்ப பாதிப்பாங்க. ஏன்னா எதிர்காலத்தை யாராலையும் கணிக்க முடியாது. அடுத்து என்ன நடக்கும், வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, மனிதனுடைய மனம் எப்படி மாறும், எதுவுமே தெரியாது. ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் ஒரு குழந்தை, அது கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பயம், நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரும் இல்லாட்டினாலும் குழந்தை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு உண்மையிலே இதுதான் மூட நம்பிக்கை இல்லையா? குழந்தை காப்பாற்றுன்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. முதல்ல அந்த குழந்தை வந்து அந்த வயசு வரைக்கும் வளருமான்றதுக்கே கேரண்டி கிடையாது. பட் இருந்தாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஃபார்மாலிட்டி கேட்குற மாதிரி கல்யாணம் ஆச்சு, என்ன இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்ட்டு இந்த சொந்தக்காரங்க கேட்குறதுக்கு பயந்துட்டு அந்த ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. இல்லாட்டினா அது கூட பெற்றுக்குவாங்களான்றது டவுட்டு தான். ஏன்னா இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா டிங்க்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அது என்னென்னா DINK, டபுள் இன்கம் நோ கிட்ஸ். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க ஃபினான்ஷியலி. ஸோ 2 பேருமே சம்பாதிப்பாங்க. இப்போ இரட்டை வருமானம் வந்துருச்சு அவங்க கல்யாணம் பண்ணிட்டா. குழந்தையே இல்லைன்னா அந்த வருமானத்துக்கு செலவும் கிடையாது. உண்மையிலே அவங்க தான் பணக்காரங்க. இன்னொரு விஷயம், இந்த டெசிஷனை வந்து வெளிநாட்டில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸி அப்படின்னா அங்கே 18 வயசுலேயே அப்பா அம்மா விட்டு வெளியேறிடுவாங்க இல்லையா? அப்பா அம்மா விட்டு வெளியேறிய பிறகு மற்ற சொந்தங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஏன் குழந்தை பெற்றுக்கல, ஆக்சுவலாக ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து வெளி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு முடிவை எடுத்தாங்க. ஆனால் அது உண்மையிலே புத்திசாலித்தனமான முடிவு. ஏன்னா அவங்க நினச்சா அவங்களுடைய இப்போ உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஜாலியாக போகலாம். ஆனால் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையுடைய ஸ்கூல் பாதிக்கப்படும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை விட முக்கியமானது அவங்க திருமணத்தை கூட விரும்புறது கிடையாது, சிங்கிளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிங்கிளாக இருப்பாங்க அல்லது லிவிங் டுகெதராக இருப்பாங்க. மேரேஜ் அந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ எந்த விதமான பேர்டனும் இல்லாமல் இருக்கிறாங்க.
அப்போ எதுக்கு லிவிங் டுகெதர் கூட இருக்கணும் அப்படின்பது அது வந்து ஒரு ஹெல்ப், கம்பேனியன்ஷிப் அந்த மாதிரி. ஸோ அமெரிக்காவில் வந்து அந்த கவர்மெண்ட் ஹெல்த் கேரை டிபெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க, அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஹெல்த் கேர், ஃப்ரீ மெடிக்கல் கேர் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது வயதான காலத்தில். ஸோ இப்போ நம்ம நாடு இந்தியாவுக்கு வந்தால் இங்கே வந்து கூட்டு குடும்பம் இது வந்து நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரமாகவே இருந்தது, இப்போவும் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை மதிக்கிறது கிடையாது. பட் இருந்தாலுமே கூட அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க இல்லையா? அப்பா அம்மாவை வந்து பெரும்பாலும் இப்போ பார்த்துக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கல்ச்சர் இங்கே இருக்குது. இது வந்து இந்திய கலாச்சாரம் இல்லையா? அப்பா அம்மா பார்த்து நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, சாகும் வரை அப்பா அம்மாவை ஆண் குழந்தை பார்த்துக்கிறது, இதெல்லாம் இங்கே கலாச்சாரம். ஆனால் பிரச்சனை எப்போ வருதுன்னா, அந்நிய கலாச்சாரம் இங்கே ஊடுருவ ஆரம்பிக்கும்போது தான் பிரச்சனை வருது. லவ் மேரேஜ். ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடியாக பெற்றோர்களுக்கு, குறிப்பாக முந்தைய ஜென்ரேஷன் பெற்றோர்களுக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா, மக்கள் வந்து அந்த ஜாதி அந்த எல்லாருமே, அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது, இப்போ வெளிநாடுகளில் அது கிடையாது. அதனால் யார் கல்யாணம் பண்ணாலும் அங்கே பிரச்சனை கிடையாது. அங்கே வந்து நிறைய வந்து இப்போ அமெரிக்கான்றதே மற்ற நாடுகள்லேருந்து போய் செட்டில் ஆனவங்க தான். ஸோ அதனால் அங்கே எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எது விருப்பமோ, அவங்க மதத்திலே திருமணம் பண்ண விரும்புகிறாங்களா அல்லது வேறு நாட்டை, ஏன்னா நிறைய மற்ற நேஷ்னல்ஸை திருமணம் பண்ணுறதெல்லாம் அங்கே சகஜமாக நடக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து வேறு ஜாதியில் திருமணம் பண்ணாலே, அதிலும் குறிப்பாக அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதியெல்லாம் வருது இல்லையா? அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வச்சுடுவாங்களாம். சில ஊரில் வந்து ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுடுவாங்களாம். ஸோ அப்போ வெளிநாட்டு முறையை நாம் இங்கே காப்பி அடிக்கும்பொழுது அது காரணம் சினிமாக்காரனுங்க தான் இல்லையா? அவனுங்க தான் இதெல்லாம் புரட்சி அப்படின்ட்டு படத்தெல்லாம் எடுத்து விட்டானுங்க. ஸோ அதை பார்க்கும் பொழுது குழந்தைகளுடைய மனசில், ஓ இதுதான் புரட்சி, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால பார்த்தா இங்கே பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா பெற்றோர்கள். ஆக்சுவலாக ஒரே ஜாதியாகவே இருந்தால் கூட அந்த ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பொண்ணு வீட்டுக்காரங்களும் பையன் வீட்டுக்காரங்களும் கலந்துக்கிறதுல பெரிய பிரச்சனை வரும் இல்லையா? நிறையா இருக்கும். வெளியில் என்ன தான் எல்லோரும் சமம்னு பேசினாலும் 2 பேருடைய குணாதிசயங்களும் முற்றிலுமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக யார் ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்க சொந்தக்காரங்களை வந்து கூப்பிடாமலே விட்டுருவாங்க. ஸோ அது இன்னும் பிரச்சனையாக போயிடும். ஸோ ஒரு சிலர் இதுக்கு பயந்துட்டு கொலையெல்லாம் கூட பண்ணிடுறாங்க, ஆணவ படுகொலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் வந்து இந்த மாதிரி திருமணம் பண்ணாங்கன்னா ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஊரில் இருந்தால் ஆபத்து, பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் சின்ன வயசுலேயே ஓடி போகிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே போனாலுமே சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த சின்ன வயசில் அவங்க படித்து கூட முடிச்சிருக்க மாட்டாங்க, எங்கே போய் வேலை கிடைக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போ பொண்ணு வீட்டு வழியாக வர சொத்தையும் அவங்க அனுபவிக்க முடியாது, பையன் வீட்டு வழியாக வர சொத்தையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா எங்கே போனாலும் அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறதுனால அவங்க போகவும் முடியாது. ஸோ பெரும்பாலும் ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோதான், போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. ஏன்னா வந்தால் எப்போ வந்தாலுமே பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 குடும்பத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலை வரும் இல்லையா அந்த அப்பா அம்மாவுக்கு வயசாகும்பொழுது. அடுத்தது மனிதர்கள் கிட்ட வந்து இப்போ இது வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது என்னென்னா, காசுக்காக வேலையை விடுறது இல்லையா? காசு எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்துக்கு, இப்போ கம்மியாக நம்ம சம்பளம் வாங்குகிற இடத்துல இருந்தால் அதை விட்டுட்டு டக்குன்னு போயிடணும், இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வேறு அதை வந்து ப்ராப்பகேட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து எங்கே சம்பளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சிட்டி சைடு தான் இருக்கும், குறிப்பாக சென்னை. ஸோ அதை நோக்கி எல்லாம் படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படையெடுக்கிறாங்கன்னும் போதும் பெற்றோர்கள் அவங்கவுங்க ஊர்லேயே தனியாக இருக்க வேண்டியதாக போயிடும். ஸோ ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும், ஒன்றாவே இந்த வீட்டில் அவங்க போய் பேசுவாங்க, அந்த வீட்டில் இங்கே வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கும். ஸோ சென்னை போன்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் கூட வந்து பேச மாட்டாங்க. ஸோ அப்போ பெற்றோர்களை அங்கே அழைச்சிட்டு போகணுன்னு பிள்ளைகள் நினைத்தால் கூட பெற்றோர்களுக்கு அங்கே இருக்க பிடிக்காது. இன்னொன்று, அங்கே இருக்கிற டிராஃபிக்கில் வந்து அவங்களால ரோடு கூட சின்னவங்களாலே கிராஸ் பண்ண முடியாது, பெரியவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதுக்கு பயந்துட்டும் அவங்க வரமாட்டாங்க.
அப்புறம் சென்னை போன்ற சிட்டியில் வந்து கண்டிப்பாக கல்வி நல்லா இருக்கும். மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது அங்கே தரமாக தான் இருக்கும் சிட்டின்றதுனால. ஸோ அங்கே தான் குழந்தைங்கள படிக்க வைப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தாத்தா பாட்டியோடவும் அந்த குழந்தைங்களுக்கு கனெக்ஷன் கட் ஆகுது. இப்போ என்னென்னா, இதனால் நிறைய பாதிப்பு எல்லாருக்கும் வந்தாலும், அந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, அவங்க வயதாக வயதாக அவங்கள பார்த்துக்க யாரும் இல்லாத ஒரு நிலைக்கு வர ஆரம்பிப்பாங்க இல்லையா? இப்போ வந்து நிறைய மருத்துவ வசதிகள்லாம் இருக்கிறதுனால இறக்கிற வயது வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து மகன் இறக்கலாம். அப்போ இந்த பெற்றோர்கள் வந்து பேரன் பார்த்துக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் அந்த பேர குழந்தைங்க தாத்தா பாட்டி கூட வளரவே இல்லையே. ஸோ அப்போ அந்த அஃபெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கடமை உணர்வு கூட அவங்களுக்கு இருக்காது. இவங்க என்ன பார்த்துக்கல, நான் எதுக்கு இவங்கள பார்த்துக்கணும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்துக்கிற அப்பா அம்மாவையே பார்த்துக்கிறது கிடையாது. இப்போ அந்தளவுக்கு சுயநலமாக ஆகிடுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்துக்காத தாத்தா பாட்டியை நான் ஏன் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். அங்கே ஜப்பானில் வந்து தாத்தா பாட்டியை கொலை பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம். ஸோ அங்கத்தைய கலாச்சாரம் என்னன்னு தெரியல. பட் இந்திய கலாச்சாரத்திலே அதே நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இங்கே நடந்துட்டு தான் இருக்கும் இந்த விஷயமெல்லாம். ஒரு நல்ல மகன் அல்லது மகள் தன்னுடைய தாய் தந்தை இந்த மாதிரி அனாதையோ கொடூரமாக தன்னுடைய மகனாலே கொலை செய்யப்படுவான், அதாவது பேரக்குழந்தையால் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ கொலை பண்ணுறதை வந்து பார்க்க விரும்புவாங்களா? கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வர விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, விலைவாசி பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அவன் குழந்தைய கவனிப்பானா, அல்லது 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டியை கவனிப்பானா? ஏன்னா தாத்தா பாட்டியை விட அவன் வந்து அவனுடைய மனைவியும் குழந்தையும் பாதுகாக்கணுன்றது உண்மைதான். ஏன்னா நேரடியாக இவனை நம்பி வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களையே பாதுகாக்க முடியாத ஒரு நிலையில் தாத்தா பாட்டியை பாதுகாக்கிறது வந்து அவனுடைய மனம் டக்குன்னு மறுக்கும். ஏன்னா ஏற்கனவே அவன் சுயநலவாதியும் மாறியும் இருப்பான். இப்போ இந்த ஜென்ரேஷன்லாம் பயங்கர சுயநலமாக மாறிடுவாங்க. இன்னும் கேட்டால் அந்த தாத்தா பாட்டிக்கு சொத்து இருந்தால் கூட, அந்த சொத்து இவனுக்கே வரதா இருந்தால் கூட பார்த்துக்க மாட்டான். ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு டைமும் கிடையாது. அது எனக்கு எதுக்கு, எப்படியா இருந்தாலும் இறந்தால் சொத்து நமக்கு தானே வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு தெரியாமலே கொலை பண்ணுறதுக்கு நிறைய வழிகளை இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இல்லை இப்போ அந்த ஜப்பான்லேயே கொலை பண்ணது வந்து கழுத்து நெரிச்சு கொலை பண்ணது ஒரு சிலது தான். ஒரு சில விஷயங்கள்லாம் கொலைனே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கொலை பண்ணுறதெல்லாம் நடக்குது. ஸோ வயதானவர்கள் இறக்கிறத வந்து யாரும் பெருசாக சந்தேகப்பட மாட்டாங்க இல்லையா? ஏற்கனவே ரொம்ப வயசானதுனால அது சந்தேகமும் பட மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து சொத்து இல்லாத தாத்தா பாட்டிக்கு தான் இந்த நிலை வரும். சொத்து இருந்தால் அட்லீஸ்ட் சொத்துக்காகவாவது பார்க்கணுன்னு கூட நினைப்பாங்க. அட்லீஸ்ட் ஆளை வச்சாவது பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த அவல நிலை வயதானவர்களுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த 1956 ஒருவனுக்கு ஒருத்தின்ற சட்டம் ஏன் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் இந்த காரணமும் நமக்கு புரியும். அந்த சட்டம் ஒருவனுக்கு ஒருத்தின்ற சட்டம் அதுக்கு முன்னாடி இல்லை. காரணம், அப்படி பல திருமணங்களால் யாரும் பாதிக்கப்படலை. ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையுமே செல்வம் இருந்துச்சு. ரொம்ப ஏழைக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு கொல்லிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிலம் இருக்கும். ஸோ அதனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையெல்லாம் இப்போ கிடையாது. அந்த சுதந்திரம் அந்த டைம் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மைக்கு போகுது, ஏழ்மையின் பீக்குக்கு போகுது இந்தியா. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணுறான். அப்போ கல்யாணம் பண்ணவன் இறக்குறான். இறக்காட்டினாலுமே கூட ஒரு பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது இன்னொரு பெண் பாதிக்கப்படுறான் இல்லையா? அப்போ நிறைய குழந்தை வேற இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாவா. அதேமாதிரி இறந்த பிறகு யாருக்கு சொத்து அப்படிங்கிறதுல வேறு பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் அதிகமாகிறத பார்த்து தான் இது வேண்டாம், ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் வருது. அதே டைமில் உலகம் ஃபுல்லாகவே அந்த சட்டம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அப்புறமும் ஏழ்மை அதிகமாகிறத பார்த்துட்டு தான் குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிறாங்க. ஸோ அதை தடை பண்ணணுன்றதுக்காக தான் கர்ப்பத்தடை சாதனங்களை எடுத்துகிட்டு வராங்க. கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அதை பண்ணால் நிறையா ஊக்கத்தொகையெல்லாம் அரசாங்கம் கொடுத்துச்சு. இப்போ கொடுக்குதான்னு தெரியல. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலே 2வது குழந்தை பிறந்த உடனே அவங்களே கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போல்லாம்.
ஸோ அதுக்கும் காரணம் வந்து ஏழ்மை அதிகமாயிடுச்சு, நிறைய குழந்தைங்க அனாதை ஆகுறாங்க அப்படிங்கிறதுனால தான். ஆனால் எல்லாத்தையும் விட இந்த கடந்த 2-3 வருடங்களாக இந்த கொரோனா வந்த பிறகு தான் டெத்து ரொம்ப ரொம்ப அதிகம். உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த 3 வருடத்தில் வந்து கொத்து கொத்தாக சாகுறாங்க. அங்கே உக்ரைன் போரில், பாலஸ்தீன போரில், இந்தியாவில் 3 ரயிலில் ஒன்றா வந்து இடித்தது. இதோ இப்போ வெள்ளம், அடிக்கடி நிலநடுக்கம் வந்துட்டு இருக்குது, புதுசாக நோய் வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அரசாங்கத்தினால் ஒரு சட்டத்தை போடவே முடியாது. ஆனால் புத்திசாலிகளாக இருந்தால் அதை நாமளே பின்பற்றணும். அது என்ன அப்படின்னா, ஒரு இல்லையா 2 குழந்தை, நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ நாம் இருவர் அப்படிங்கிறதே பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் டைவர்ஸும் ஆகுது, திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பும் அதிகமாகுது. ஸோ நிறைய சிங்கிள் மதர் குழந்தைய வளர்க்குறத வந்து முதல்ல இது வெளிநாடுகளில் தான் இருந்துச்சு, இப்போ இந்தியாவிலே அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருமணம் தேவையா, ஒரு குழந்தை கூட தேவையா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. ஆனால் இதை வந்து அரசாங்கம் வந்து சட்டமாக போட முடியாது இல்லையா. நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காதீங்க, குழந்தையே பெற்றுக்காதீங்க, ஒரு குழந்தை கூட பெற்றுக்காதீங்க அப்படின்னு அரசாங்கம் சட்டம் போடாது. இது வரைக்கும் உலகத்தில் எந்த நாடுமே அந்த மாதிரி சட்டம் போட்டது கிடையாது. ஆனால் அது தனி மனித உரிமை. அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத வந்து யாரும் தடுக்க முடியாது. நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்றதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா இன்றைய பொருளாதாரம் அப்படி தான் இருக்குது. ஏன் ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியாதா, அதான் அப்பா அம்மா 2 பேரும் தானே வேலைக்கு போகிறாங்க நிறைய இடங்களில் அப்படின்னு கேட்கலாம். ஒரு குழந்தைய பார்த்துக்கலாம், ஆனால் அந்த கணவன் மனைவி ஒன்றாகவே இருப்பார்களா இல்லையா? ஒன்று இந்த மாதிரி நோயில் இறக்கிறது ஒன்று, இன்னொன்று திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு, டைவர்ஸ், பல காரணங்களுக்காக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது வந்து 50%க்கு மேலே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்லலாம் கணவன்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா, அம்மா வீட்டுக்குன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவள் வாழ வெட்டி பொண்ணுன்னுவாங்க. ஸோ அதுக்கு பயந்துகிட்டே வந்து என்ன பிரச்சனை ஆனாலும் நீ செத்தே போனாலும் கணவன் வீட்டிலே சாகு அப்படின்னு துரத்தி விடுவாங்க. ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக திரும்புகிற பக்கமெல்லாம் இந்த மாதிரி பெண்கள் வந்து அம்மா வீட்டில் திருமணமான பிறகு மனஸ்தாபத்தினால அம்மா வீட்டில் வந்து இருக்கிறது, நிரந்தரமாகவே இருக்கிறது சகஜமாக ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி 2வது திருமணம், 3வது திருமணம், அதுவுமே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சகஜமாயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து காம ரீதியான பிரச்சனைகள் பயங்கர அதிகமாகிடுச்சு, பாலியல் தொல்லைகள்லாம். அப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு திருமண பந்தத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறான் அப்படின்போது அவன் அந்த பெண்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஆணுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா அவன் 2வதாக பெண் திருமணம் பண்ணும் பொழுது பெரும்பாலும் வயசு சின்ன பொண்ணை தான் பார்ப்பான். அந்த சின்ன பெண்ணு, அதாவது இவனுக்கும் இவனுடைய மகனுடைய வயதுக்கும் இடைப்பட்ட பெண்ணாக இருப்பான். ஸோ அப்போ அந்த பெண் அந்த ஆண் குழந்தைகிட்ட தப்பாக நடந்துக்கிறதும் இப்போ அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நியூஸ்லலாம் பார்க்குறோம். டீச்சர் இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு 25 வயசு பெண் ஆசிரியை 17 வயது +1 மாணவனோட ஓடி போனதை பார்க்குறோம். ஸோ இதுவும் அதிகரிச்சுட்டு வருது. அப்போ குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே பாலியல் தொல்லைக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அப்போ மன ரீதியாக அவங்க பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. பிற்காலத்தில் அவங்களே பாலியல் குற்றவாளிகளாகவும் மாறுவாங்க அந்த குழந்தைகளே. ஸோ இது இல்லாமல் டைவர்ஸ், அது பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்ட்டு அது பல வருஷம் இழுக்கும். அது ஒரு பயங்கர மன உளைச்சலை கொடுக்கும், பயங்கரமாக செலவாகும். இது இல்லாமல் ஜீவனாம்சம், செட்டில்மெண்ட், இந்த மாதிரி பலவிதமான மன உளைச்சல்களை உருவாக்கும். ஸோ இப்படி தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறத பார்த்து பெற்றோர்களுக்கு வந்து இல்லாத நோயெல்லாம் வந்துடும். சும்மாவே வயசான நோய் வரும். ஸோ குழந்தையுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னு நினைக்கிறது வந்து இன்னும் அவங்களுடைய நோயெல்லாம் அதிகப்படுத்தும், தீவிரப்படுத்தும். அதுவும் தன் கூட வாழாத மனைவி தன்னுடைய சொத்து, தன்னுடைய அப்பா அம்மா சொத்தில், அதாவது தனக்கு வர வேண்டிய சொத்தில் பங்கு கேட்குறது, இல்லை மகன் பேரில் எழுதி வை அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பயங்கரமாக அந்த பையனுக்கும் மன ரீதியாக பாதிக்கும், அந்த அப்பா அம்மாவுக்குமே மன ரீதியாக பாதிக்கும். அப்போ உண்மையில் என்ன ஆயிடுது, அவனுடைய சொத்தையே அவன் பாதி இழக்கிறான். அப்போ அடுத்தது அவன் திருமணம் பண்ணால் கூட
அவனுடைய சொத்து பாதி காலி, மீதி இருக்கிறத வச்சு தான். இப்போ அந்த பொண்ணும் பிடிக்காம போனால் அதுவும் காலி ஆகிடும். இது வந்து பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா நமக்கு மருமக வந்தால் நமக்கு உதவியாக இருப்பான்னு பார்த்தா நமக்கு இவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுத்துட்டு நம்மளுடைய சொத்து எல்லாத்தையுமே வந்து கவர்ந்துட்டு போகிறாளே அப்படிங்கிறது வந்து பேரதிர்ச்சியாக இருக்கும். அதுவும் அந்த வயசில் அந்த மாதிரி அதிர்ச்சி வந்து அவங்க உடம்பே தாங்கிக்க முடியாது. அப்போ அவங்க பெற்றோர்கள் மட்டும் இல்லை, அந்த பையனே, பாதிக்கப்பட்ட பையன் அல்லது பாதிக்கப்பட்ட பொண்ணுமே மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக நிறைய நோய்க்கு ஆட்படுவான். ஸோ அப்போ அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டிய வயசில் இவனையே ஒருத்தர் பார்த்துக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவான். ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கே அவனுக்கு வந்து வருமானம் பத்தாது. ஏன்னா இன்றைக்கி ஆஸ்பத்திரியிலலாம் வந்து அவ்வளோ காசு, மாத்திரையும் பயங்கரமாக, அதாவது சர்வசாதாரணமாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எதுக்காக போயிட்டு வந்தாலும் 1000 ரூபாய் ஆயிடுது. ஸோ அதுவும் பெரும்பான்மையான நோய்களுக்கெல்லாம் திரும்ப ஃபாலோ அப் பண்ணணும். அதுவும் சுகர் இந்த மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, வாழ்நாள் ஃபுல்லாக, அதாவது மருந்து மாத்திரையே மாதத்துக்கு 5000 ரூபாய் அந்த மாதிரி மினிமம் ஆகிடுது. ஸோ அப்புறம் எங்கே மற்ற செலவெல்லாம் அவன் கவனிக்கிறது? அதுவும் வாடகை வீட்டில் இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாடகையுமே ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வயதானவர்கள் 80 வயது அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய மகன் இறந்துடுறாங்க. ஒரு 2-3 மகன் இருந்தால் ஒருத்தராவது இறந்துடுறாங்க. ஸோ அடுத்தது பேரக்குழந்தை, இவங்களை பார்த்துக்க வேண்டிய நிலை, யாராவது பார்த்துக்க வேண்டிய நிலை வரும் பொழுது யார் பார்த்துக்குவா இல்லையா? பேரக்குழந்தை அது மருமகளோடு போயிடுச்சு, மருமக வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி இவங்கள வந்து பார்த்துக்குவாங்க? இந்த மாதிரி ஒரு பாட்டி இருக்கிறாங்கன்னு கூட அவங்க சொல்லி வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு வேறு பாட்டி வந்திருப்பாங்க. அந்த பாட்டியே பார்த்துக்குவாங்களான்றது டவுட்டு தான். ஸோ இந்த தாத்தா பாட்டியை கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி நம்மை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பேரக்குழந்தை பெற்றுக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த வாழையடி வாழைன்றாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா நமக்கு நம்மளை பார்த்துக்க எப்பயும் ஆள் இருப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி உறவுகள் வர வர அதில் ஏற்படக்கூடிய அந்த மனக்கசப்புகள் கொடுக்குற வழியில் தான் இவங்களுக்கு பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க உடம்பே மாறுது. அந்தளவுக்கு நோய்வாய்ப்படுறாங்க. குடும்பஸ்தர்களை விட பிரம்மச்சாரிகள், அதாவது சன்னியாசத்தில் போயிடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்க வாழ்க்கையில் வராதது தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த மாதிரி சன்னியாசியாக போகிறவங்கள நினச்சி ரொம்ப பரிதாபப்படுறோம். ஐயோ இவங்களை பார்த்துக்க யாருமே இல்லைன்ட்டு. அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆளே தேவை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த கவலையும் இல்லாததுனாலே உடம்பு நல்லா தான் இருக்கும், சாதாரண உணவு சாப்பிட்டாலே. ஸோ நிறைய குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எந்த குழந்தையும் அவங்கள பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இல்லை, உள்ளன்போடு பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது கடைசியில் உணர்ந்து தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுலேயும் சுயநலமான குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அடித்தே கொலை பண்ணுறதும் நடக்குது. ஸோ கர்மாப்படி அவங்களுக்கு பின்னாடி தண்டனை கிடைக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த 1956 லா படி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சட்டத்தை உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணம், உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இல்லையா? அந்த மனைவியை, அவள் மூலமாக பிறந்த குழந்தையை பாதுகாக்கிறது. ஸோ அந்த கடமையை நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான் இன்னொரு திருமணம் பண்ணும்போது அது சட்டப்படி குற்றமாகுது இல்லையா? அதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு உறவை உருவாக்குறீங்க. எப்படி? இருக்கிற கடமையை முடிக்கலை, இன்னும் கடமையை வந்து அதிகப்படுத்திக்கிறீங்க. ஸோ மனைவியை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை தான், குழந்தையை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை தான். ஆனால் அதைவிட மிக முக்கியமான கடமை நம்முடைய பெற்றோர்களை பார்த்துக்க வேண்டியது. இரண்டாவது திருமணம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதே, இரண்டாவது மனைவி வந்தால் அந்த மோகத்திலிருந்து நீங்கள் முதல் மனைவியை துரத்திடுவீங்க. அல்லது என்ன வேணாலும் நடக்கும், அடித்து கூட கொலை பண்ணுவாங்க, அதெல்லாம் கூட நடக்கும். ஏன்னா இந்த மோகத்தினால அவன் எப்படி மிருகமாக மாறுவான்னே தெரியாது. அப்படி எந்த மோகத்திலையும் அவன் சிக்கலைன்னா கண்டிப்பாக அவன் வந்து முதல் மனைவியை, அதாவது ஒரு மனைவி தான் இருக்க போகிறாங்களே, அவங்கள அவன் பார்த்துக்க தான் செய்வான். ஸோ அப்படி அவனுடைய புத்தி போதையில் மயங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாவது திருமணம் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சட்டம் இயற்றப்படுது. ஆனால் இன்றைக்கி முதல் மனைவியிலே அவனுடைய புத்தி மயக்க நிலைக்கு போயிடுது. எந்த அளவுக்கு மயக்க நிலைக்கு போகுது?
அப்பா அம்மாவை நிராகரிக்கிற அளவுக்கு மயக்க நிலைக்கு போகுது. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய சொந்த மகனை பார்த்து நடுங்குறாங்க இல்லையா. திருமணம் ஆகிற வரைக்கும் நல்லா இருந்தான், திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, எங்களை போட்டு அடிக்கிறான், கெட்ட வார்த்தையில் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தையில் பேசுவான், தண்ணி அடிச்சிட்டு வந்து, இப்படிங்கிற பிரச்சனை வந்து பல குடும்பங்களில் இருக்குது. ஸோ அந்த பையன்கிட்ட பயந்தே அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து உடம்பு அந்த அளவுக்கு பயங்கர பேனிக் அட்டாக்லேருந்து எல்லா வியாதியும் வந்துடுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 8 குழந்தை, 8 பெண் குழந்தை, ஒரே ஒரு ஆண் குழந்தை இருந்தால் அந்த ஆண் குழந்தை அது முதல்ல பிறந்திருந்தாலும் சரி, நடுவில் பிறந்தாலும் சரி, கடைசியில் பிறந்தாலும் சரி, முதல்ல பிறந்திருந்தால் கூட அந்த 8 தங்கச்சிகளையும் திருமணம் செஞ்சு கொடுத்த பிறகே அவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஸோ ரொம்ப ஏஜ் கேப் வரும் இல்லையா. அந்த 8வது குழந்தைக்கும் இவருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏஜ் கேப் வரும். அதுக்குள்ளே அவர் பாதி தாத்தாவாக ஆகிடுவார். இருந்தாலும் அவர் திருமணம் செய்யாமல் இருப்பார். ஏன் திருமணம் செய்யாமல் இருக்கிறாரு? அப்போ தெரியுது இல்லையா, திருமணம் செஞ்சிட்டால் மனம் மாறும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இன்னொரு விஷயம், திருமணம் செஞ்சிட்டா மனைவி தங்கச்சிக்கு செய்ய விடமாட்டா அப்படிங்கிறது தெரியுது முந்தைய ஜென்ரேஷன்லே. அப்போ இந்த அளவுக்கு சுயநலம் கிடையாது, இப்போ ரொம்ப சுயநலமாக ஆயிட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அப்படிலாம் இருக்கிறதே வீட்டுக்கு 2 குழந்தை தான் இருக்கும், அல்லது அதிகபட்சமாக 3 இருக்கும். ஆனால் தங்கச்சி கல்யாணம் ஆகுதோ இல்லையோ அப்படின்னு கண்டுக்காமல் கல்யாணம் பண்ணுற அண்ணன்மார்கள் அதிகமாயிட்டாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அண்ணனுக்கே கல்யாணம் ஆகுதோ இல்லையோன்ட்டு அதை பற்றி கவலைப்படாமல் தம்பி கல்யாணம் பண்ணுவான். அக்காவுக்கே கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டினாலும் கவலை இல்லைன்ட்டு கடைசியாக பிறந்த தம்பி அல்லது தங்கச்சி கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய கடமையை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல, தன்னுடைய இச்சைக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் வந்து தங்கச்சி மேரேஜ் ஆகி அது என்ன பிரச்சனையோ தெரில, உடனடியாகவே வெளில வந்துட்டாங்க. அந்த கணவன் வந்து ஒரு சைக்கோ அப்படிங்கிறவனால. ஸோ அப்போ இந்த சகோதரிக்கு வந்து மனசு உடைஞ்சு போய் நான் இனிமேல் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சின்ன வயசு தான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அண்ணன் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறார், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க அப்பா அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அண்ணனை சொல்கிறாங்க. அண்ணன் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு, சண்டை போடுறாரு, எல்லாம் பண்ணுறார். ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நானும் பண்ணிக்கல அப்படிங்கிற. ஸோ அப்போ அந்த கடமை பாருங்கள் இல்லையா, கல்யாணம் பண்ணி வைக்கணும் தங்கச்சிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதையும் மீறி அந்த பொண்ணு ஸ்டபனாக இருந்தால் நானும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே நல்ல விஷயம் இல்லையா. ஏன்னா கல்யாணம் பண்ணி வந்தால் ஆக்சுவலாக வீட்டில் தங்கச்சி இருந்தாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பட்டு அது இல்லாமல் லவ் மேரேஜ் இருக்குது, கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி கொடுத்தாலும் வேண்டாம், தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம், நானும் கல்யாணம் பண்ணிக்கல கடைசி வரைக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. காரணம், அவங்களுடைய கடமையை முடிச்சுட்டு தான் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அல்லது புதுசாக கடமையை உருவாக்குறது. ஏன்னா மனைவியை காப்பாற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனால் அதுக்கு முன்னாடி மற்ற கடமைகளை முடிச்சிடணும். ஏன்னா இந்த கடமை வந்த பிறகு சுமை அதிகமாகும். முந்தைய கடமையை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி 90% அப்படி தான் இருக்கிறாங்க. எடுத்தோடனே பையனை பிரிச்சுட்டு போய் தனி கொடுத்தணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சாலே அப்பா அம்மா அனாதை ஆகிடுறாங்க. ஸோ அப்போ கல்யாணம் பண்ணாலே அவங்களுடைய கடமை, அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த திருமணம் தேவையா? ஏன்னா வழக்கமாக காமம் தப்பு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பேசுவோம். பட் இப்போ வந்து அதை பற்றி அதுக்குள்ளேயே போகவே இல்லை. காமம் தப்பு தான், பாவம் தான், அதெல்லாம் ஓகே. பட் அது இல்லாமலே எடுத்து பார்த்தா கூட உங்களுடைய கடமையில் முதல் கடமை அப்பா அம்மாவுக்கு செய்கிற கடமை தான். நம்மை ஒரு குறிப்பிட்ட வயது வரை வளர்க்க வேண்டியது எப்படி அப்பா அம்மாவுக்கு கடமையோ, அதே மாதிரி அந்த வயதுக்கு பிறகு அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இது வந்து இந்தியாவில் இது கலாச்சாரமாகவே இருக்குது. பட் எல்லா மதத்துலேயுமே இதுதான் சொல்லப்பட்டும் இருக்குது. ஸோ அதுலேயும் இப்போ வர நோய்கள்லாம் படுத்த படுக்கையாக ஆக்கிடுது. ஸோ பெரும்பான்மையானவர்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா ஒரு 60 வயசை கிராஸ் பண்ணால், அதுக்கு முன்னாடியே கூட யாராவது ஒருத்தராவது படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஸோ அந்த படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தன்னுடைய மகன் பார்த்துக்க இல்லை, நம்ம அனாதையாக விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற எண்ணமே வந்து அவங்கள இன்னும் நோயை அதிக தீவிரப்படுத்தி பயங்கர மன உளைச்சலை கொடுக்கும். அப்படி அவங்க மன உளைச்சலில் இருக்கிறத பார்த்து நல்லா இருக்கிற இன்னொருத்தருக்கும் சீக்கிரமாக உடல்நிலையும் மோசமாகும்.
ஸோ தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைக்கு இடையூறாக இருக்குது இரண்டாவது திருமணம் என்பதற்காக தான் அதை தடை செஞ்சது 1956 இந்து சட்டம். இப்போ தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை முதல் திருமணமே தடை செய்யுது அப்படின்னும் பொழுது இதை கண்டிப்பாக அரசாங்கம் தடை செய்யாது. ஏன்னா திருமணத்தை தடை செய்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பட் இது உங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ். உண்மையிலே உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்தே தீருவேன் அப்படின்னு வைராக்கியமாக இருந்தால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய திருமணம் தேவைதானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. ஆனால் மனசில் நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னுவீங்க. ஆனால் திருமணம் ஆனவுடன் மனம் மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பிரியமாக இருந்த உடன் பிறந்தவர்கள்லாம் திருமணத்திற்கு பிறகு எதிரியாக தோன்ற ஆரம்பிப்பாங்க, அல்லது ஒரு போட்டியாளர்களாக அவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுற மாதிரியெல்லாம் ஆகும். எப்போவுமே திருமணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணத்தை சீக்கிரமாக தூண்டிடும். அது காமத்திற்கே உள்ள சக்தி. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க இல்லையா? அப்பா அம்மான்ட்டு அவ்வளோ தெய்வமாக இருப்பான், அப்பா அம்மாவை தெய்வமாக பார்ப்பான். திருமணமானவொடனே அதே அப்பா அம்மாவை அடித்து துரத்துவான். ஸோ நிறைய குடும்பங்களில் சில குடும்பங்களில் திருமணம் ஆகாத சிலர் இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் இருப்பாங்க, சில இடங்களில் பெண்களுமே இருப்பாங்க. அப்போ அந்த கூட பிறந்தவர்கள் ஒரு 3 பேர் அல்லது 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, யார் திருமணம் ஆனாங்களோ அவன்தான் திருமணம் ஆகாதவனை ஏமாற்றி துரத்துவான். நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், இதுதான் நடக்கும். ஸோ அந்த திருமணம் ஆகாதது ஆணாக மட்டுமில்லை, பெண்ணாகவே இருந்தாலும் மனசாட்சி இல்லாமல் துரத்துறது நடக்கும். அந்த பெண்ணுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லாட்டினாலும் மனைவி பேச்சை கேட்டு துரத்துறது நடக்கும். இல்லைனா மனைவி சொல்லுவா, அவள் இருந்தால் நான் இருக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு சகோதரி, அவங்களுக்கு சின்ன வயசுலே நிறைய நோய் வந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. பட் ஒரு சில நோய் வந்ததுனால அவங்க கல்யாணம் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி இந்த பெண்ணுடைய அம்மா ஃபஸ்ட்டே இறந்துடுறாங்க, அடுத்தது அப்பாவும் இறந்துடுறாரு. இறந்த பிறகு சரின்ட்டு அண்ணன் வீட்டில் இட்டாந்து அவருக்கு இன்னொரு தம்பியும் இருக்கிறாங்க, இவங்க கடைசி தங்கச்சி இட்டாந்து வைக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா சுகர் அதிகமாகி காலை எடுத்துடுறாங்க அந்த தங்கச்சிக்கு. ஸோ காலை எடுத்துட்டா அப்போ அந்த பொண்ணால் நடக்கக்கூட முடியாது. அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன கஷ்டம் வரும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த மூத்த அண்ணனுடைய மனைவி அண்ணி சொல்கிறாங்க, உன் தம்பி தங்கச்சி இருந்தால் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், ஒன்று நான் இருக்கணும் இல்லை அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அண்ணன் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தங்கச்சிக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது, அப்படியே போய் அனாதை இல்லத்தில் சேர்த்தாங்க. ஃபஸ்ட்டு தம்பியும் தங்கச்சியும் ஒரு வீடு எடுத்து இருந்தாங்க. அப்போ அண்ணனே உன்னை துரத்திட்டா நான் எதுக்கு உன்னை பார்த்துக்கணும், போய் எங்கேயாச்சும் போய் ஹோமில் சேர்ந்துக்கன்ட்டு ஹோமில் சேர்த்துட்டாங்க. அந்த பொண்ணு தினம் தினம் அழுதுட்டு இருக்குது, எப்படி இருந்த எங்கள் குடும்பம் திடீர்னு இப்படி ஆச்சு அப்படின்னு. ஸோ இதோடைய மூல காரணம் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் தான் மூல காரணமாக இருக்குது. மற்றபடி அண்ணன் நல்லா தான் சம்பாதிக்கிறார், ஈஸியாக 2 பேருமே கூட அவர் பார்த்துக்க முடியும். சரி தம்பி வேலைக்கு வேலைக்கு போகலைன்னா அவர் தண்டனை அனுபவிக்கலாம், ஏன்னா அவர் ஆரோக்கியமாக தான் இருக்கார். தங்கச்சிக்கு ஒன்றுமே பண்ண முடியாத நிலை. இன்னும் கேட்டால் அந்த தங்கச்சிக்கு பென்ஷன் கூட வாங்கலாம், அப்படி இருந்தால் கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு துரத்துறாங்க. ஸோ அந்த தங்கச்சிக்கு கண்டிப்பாக பென்ஷன் வந்துடும், பட் இருந்தாலும் உன்னை வச்செல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு துரத்துறாங்க. ஸோ அது ஒரு அனாதையாக இருந்து, அதாவது தினம் தினம் நான் தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணம் தான் அந்த சகோதரிக்கு வருது. அப்போ யோசிச்சுப்பாங்களா, உண்மையிலே தங்கச்சியை பார்த்துக்க வேண்டியது அண்ணனுடைய கடமை. தங்கச்சிக்கு திருமணமே ஆகி ஒரு பிரச்சனை வந்தால் கூட அண்ணன் தான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்தியாவில் சொத்தை ஆண் குழந்தைக்கு கொடுக்குறாங்க, பெண் குழந்தைக்கு வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது எதுக்கு சொத்தை ஆண் குழந்தைக்கு கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு தங்கச்சிக்கோ தம்பிக்கோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த மூத்த சகோதரன் தான் பார்த்துக்கணும். ஆனால் இப்போ அதை மதிக்கிறது இல்லை இல்லையா? அப்படி யாரும் அண்ணனுக்குரிய மரியாதையும் கொடுக்கறதில்ல, அவங்களும் இப்போ பார்த்துக்கிறது கிடையாது. ஸோ அந்த சட்டத்தை நம்ம மீறும்போது ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்முடைய கடமையை நாம் செய்ய தவறோம், அதுக்கான பாவம் மிகப்பெரிய பாவமாக நம்மை சேரும்.
உண்மையிலே திருமணமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பத்தில் ஒரு 8 பேரே இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸு இல்லையா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களே பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிட்டா அவ்வளோதான், பிரிஞ்சுடுவாங்க. திருமணம் மட்டும் ஆகலைன்னா அவங்களே கடைசி வரைக்கும் கூட ஒன்றா இருக்க முடியும். ஸோ இப்படி உங்களுடைய சகோதரர்களை, உங்களுடைய நண்பர்களை, ஏன் உங்கள் அப்பா அம்மாவை கூட வெறுக்க வைக்கக்கூடிய, அவர்களுக்குரிய கடமையை செய்வதை தடுக்கக்கூடிய இந்த திருமணம் தேவைதானா? ஸோ ஜப்பானில் 86 வயது கணவன் 81 வயது மனைவியை கொன்னதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அவன் சம்பாரித்ததெல்லாம் தன்னுடைய மகனை வளர்க்குறதுக்கே, மகள்களை வளர்க்குறதுக்கே செலவு பண்ணியிருப்பான். ஸோ கடைசியில் காசு இல்லாதனால தான், இல்லாட்டினா நர்ஸை வச்சு கூட பார்த்துக்க முடியுமே இல்லையா. ஸோ அந்த தனிமைப்பட்டு காசும் எதுவும் இல்லாமல் அப்படி ஒரு மன உளைச்சல், இது இல்லாமல் அவனுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை இல்லையா, வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சான்னு தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, 5000 வருட காலச்சக்கரம், அதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். அந்த நரகத்தின் கடைசி 100 வருடத்திலும் கடைசி காலத்தில் இருக்கிறோம், கடைசி 10-20 வருஷத்தில் இருக்கிறோன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்முடைய கடமையை முடிச்சுட்டு கிளம்பணும். எங்கே கிளம்பணும்? கலியுகம் முடிஞ்சு மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாக போகுது. அந்த சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது, அளவற்ற செல்வம் இருக்கும், ஆரோக்கியமான உடல், அழகான உடல், தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்கள் மட்டுமே இருக்க போகிறாங்க இன்னும் சில வருடத்தில் இந்த பூமியில். ஆனால் அதுக்கு கலியுகத்தை கடந்து தான் நீங்கள் அங்கே போகணும். இது வரைக்கும் நீங்கள் செய்த பாவம், யாரோடலாம் தொடர்பு வச்சிங்க, அந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். ஸோ ஏற்கனவே அந்த கணக்கு உள்ள குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஸோ அப்பா அம்மாவோடு நாம் ஒன்று அப்பா அம்மா நமக்கு கடன் பட்டிருப்பாங்க, அடுத்தது நாம் அவங்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் அவங்க கடனை திருப்பி அடைக்கிறாங்க, அடுத்தது நாம் திருப்பி அடைக்கிறோம். ஸோ இந்த கடனை முடிச்சிட்டாலே போதும். ஸோ இந்த கடனை திருப்பி அடைக்கணும். இன்னும் நம்ம நிறைய பேருக்கு கடன் பட்டிருப்போம். ஸோ அவங்க மனைவியாக, குழந்தையாக, கள்ளத்தொடர்பாக இந்த மாதிரியெல்லாம் வருவாங்க. ஆனால் அந்த உறவுகளை உருவாக்காதீங்கன்றார். ஏன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது காமம் தானே. ஸோ காமம் மூலமாக வந்து உங்களுக்கு பலவிதமான தண்டனை கிடைக்கும். நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அதை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னும் சொன்னீங்கன்னா, வந்து ஒரு பெண்ணை இச்சையாக நீ பார்த்தாலே அவளோட ஆல்ரெடி நீ விபச்சாரம் செஞ்சிட்டேன்ற. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? விபச்சாரம்ன்றது ஆக்சுவலாக ஒன்று இருக்கும்போது இன்னொன்றுன்னு அர்த்தம் இல்லையா. மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடவோ அல்லது கணவன் இருக்கும்போது இன்னொரு ஆணோடவோ வைக்கிற தொடர்பு தான் விபச்சாரம். ஸோ நீ பார்க்கும்போதே விபச்சாரம் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த பொண்ணுக்கும் நீ பொறுப்புன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்கு வந்து அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்களாம் இறந்துட்டாங்க, கணவனும் இறந்துட்டான். ஆனால் சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அவள் யார்கிட்ட உதவி கேட்பான்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசில் யார் அவளை துரத்தி லவ் பண்ணாலோ அப்போ அவள் கண்டுட்டு கூட இருக்க மாட்டாள். ஆனால் இப்போ அவள் தைரியமாக அவனுக்கு கால் பண்ணுவாள். ஏன் பண்ணுவாள் அப்படின்னா, நம்ம பின்னாடி ஒருத்தன் சுத்தனா அப்படின்னா அவன்கிட்ட நாம் உதவி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத அவள் உணர்றான். அப்போ வந்து உங்கள் லவ் ரிஜெக்ட் கூட பண்ணியிருப்பாள். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்ததுக்கே அந்த பெண்ணுக்கு நீங்கள் உரிமையை கொடுத்துட்டீங்க. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உனக்கு பொறுப்பு அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்குற அந்த ஒரு வினாடி இச்சை பார்வைக்கான அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த பிரபலங்கள்லாம் பார்த்திங்கன்னா, யாரையாவது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அது திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடும். உடனே பார்த்திங்கன்னா நான் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா. ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு அவள் எங்கே போகிறா? இவ ரிஜெக்ட் பண்ணியிருப்பா ஒரு பையனை ரொம்ப வருஷமாக, இப்போ டக்குன்னு போய் அவனை பிடிப்பா. அப்போ அவனும் அது கட்டுப்படுற மாதிரி ஆயிடுது அந்த டைமில். ஸோ நிறைய இரண்டாவது திருமணங்கள், கள்ளத்தொடர்பு எல்லாமே இப்படி தான், இந்த மாதிரி அலட்சியத்தினால தான் வருது. இந்த மாதிரி ஆண் போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முஸ்லீம் மதத்தில் பர்தா பெண்களுக்கு போடுறது இல்லையா. முகம் தெரிஞ்சால் தானே நீ பார்க்குறதுக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை வர்றது, டைவர்ஸ் வர்றது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா. அதுவும் சட்டமே வந்து உங்களை காமத்தில் திருப்திப்படுத்தலைன்னா நீங்கள் டைவர்ஸ் பண்ணலாம், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இப்படி ஒரு சட்டம் வேறு வந்துடுச்சு. பெண்ணுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆண் வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தான்னு சொல்லியும் இல்லையா, காமத்தில் ஈடுபட்டான்னு சொல்லியும் டைவர்ஸ் வாங்கலாம், காமத்தில் ஈடுபட மாட்டான்னு சொல்லியும் டைவர்ஸ் வாங்கலாம். ஆக்சுவலாக ஆணும் பயன்படுத்தலாம், ஆனால் ஆண்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க. அது ஒரு தன்மானத்துக்கு வர இழுக்க நினைப்பாங்க. ஆனால் எந்த நேரம் வேண்டுமானாலும் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ படுத்த படுக்கையாக ஆகலாம்
இல்லையா? அதெல்லாம் நடக்குது. இப்போ நிறைய வியாதியெல்லாம் வேறு வந்துட்டு இருக்குது. நிறைய பிரபலங்களே அந்த மாதிரி ஆகிறத பார்க்குறோம். திடீர்னு பார்த்தா உடம்பு பயங்கரமாக குண்டாகிறத பார்க்குறோம். திடீர்னு பார்த்தா அப்படியே பயங்கரமாக மெலிஞ்சு போகிறத பார்க்குறோம். எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க சாகிற வரையும் அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்பா அம்மா நம்ம பிறக்கும்போதே அந்த உறவு வந்துடுச்சு. ஸோ அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆனால் மற்ற உறவுகள் உங்களுக்கு அந்த நேரம் வந்து அழகை பார்த்து மயங்கியிருக்கலாம், பணத்தை பார்த்து மயங்கியிருக்கலாம், குணத்தை பார்த்து மயங்கியிருக்கலாம். ஆனால் பின்னாடி எதிர்காலத்தில் என்னென்ன அவங்களுக்கு நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அவங்களோட கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பாவத்தையும் சேர்த்து நீங்கள் சுமக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, அதே மாரி ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன வியாதி, என்ன படுத்த படுக்கை ஆனாலும் அல்லது ரொம்ப சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணாலும் அவங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது மட்டும் இல்லை, அது இல்லையா, இப்போ படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, செலவு பயங்கரமாக ஆகுது, இருந்தாலும் நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க. அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் தான் இருந்தாகணும். ஆனால் அதை பார்த்துக்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து உங்களை தேடி ஒரு அழகான பெண் அல்லது ஆண் வரலாம். அது வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர். அதையும் மீறி நீ வந்து ஒழுக்கமாக இருக்கிறியா அப்படிங்கிறது தான். ஸோ இதோடைய நினைவாக நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா அந்த உறவை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், அது வந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டாலும் சரி, உங்கள் தங்கச்சியை பார்த்துக்கிட்டாலும் சரி, அல்லது மனைவியை பார்த்துக்கிட்டாலும் சரி, குழந்தையை பார்த்துக்கிட்டாலும் சரி, அதை விட்டு போகாமல், ஏன்னா அந்த கடமையே நீங்கள் முடிக்கலை, புதுசாக வேறு ஒரு கடமையை உருவாக்குறது பயங்கர முட்டாள்தனம். ஸோ அப்போ அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது உங்கள் பொறுப்பு. அதுக்கப்புறம் அது அவங்களுடைய புண்ணிய கணக்கு பாவ கணக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த கடமையை நாம் வந்து நிராகரிக்காமல் அலட்சியப்படுத்தாமல் சின்சியராக நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்காக எவ்வளவு சகிப்புத்தன்மை வந்தாலும் நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் அங்கே அழிக்கப்படுது. அப்படி நீங்கள் அதை விட்டு நிராகரித்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு நல்ல கணவன் அல்லது மனைவி கிடச்சிட்டா அப்படின்ட்டு உங்களுடைய நோய்வாய்ப்பட்ட கணவன் அல்லது மனைவியை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட் பேப்பர் அதுலேயே நான் ஒழுங்காக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மோசமான டெஸ்ட் பேப்பர் வரும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து ஜென்மத்துக்கு தொடரும். அது அப்படி தான் இப்போ வந்துருக்குது. பல ஜென்மமாக நம்ம இந்த மாதிரி நிராகரித்து நிறைய பேருக்கு கொடுத்த துக்கம் தான் இப்போ கடைசி ஜென்மத்தில் வந்து இவ்வளோ வந்து நிற்கிது. இப்போ உங்களால் தப்பிக்க முடியாது. அடுத்த ஜென்மம் இல்லை, இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு தண்டனை வர ஆரம்பிக்கும், பல மடங்கு வரும். ஸோ இதோடைய நினைவாக தான் புராண கதையில் பார்த்திங்கன்னா ஸ்ரவன் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய அப்பா அம்மா, கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை அந்த தராசு மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும், தோளில் மாட்டிக்குவார். அதில் ஒரு சைடு வந்து அவங்க அப்பாவும் இன்னொரு தட்டில் வந்து அவங்க அம்மாவும் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை கூடவே இட்டுட்டு போய் பாதுகாத்துட்ருப்பான். நடுவில் வந்து தண்ணி, அப்பா அம்மாவுக்கு தாகமாக இருக்குதுன்னு தண்ணி பிடிக்க போய் தசரத மகாராஜா வந்து மான் இருக்குதுன்னு நினச்சி அம்பு விட அது ஸ்ரவன் மேலே பட்டு அவர் இறந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் அது கதை வேறு போகும் அது. ஆனால் இங்கே இந்த இதோடைய மெசேஜ் என்னென்னா, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கடைசி வரை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்போ என்ன அர்த்தம், அவன் திருமணம் பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறான் அப்பா அம்மாவுக்காக, அவங்களுக்குரிய கடமையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா மனைவியெல்லாம் ட்ரீமில் வராங்க இல்லையா, அப்பா அம்மா கிட்ட இருக்கும்போது நம்மளால் அனுபவிக்க முடியாததெல்லாம் கணவன்கிட்ட வந்து அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு வராங்க. ஜாலியாக ஊரை சுற்றலாம், இதை வாங்கலாம் அதை வாங்கலான்ட்டு. அப்படி இருக்கும்போது உங்கள் கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க, படுத்த படிக்கையாக இருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் அவள் பார்த்துக்குவா அப்படின்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய பேராசை. அது பெரும்பாலும் நிறைவேறாது, எங்கேயோ ஒரு இடத்துல வேணும்னா நடக்கும். அது வந்து பயங்கர ரிஸ்க்கு அப்படி நம்புறது இல்லையா. என்ன சொல்கிறது, 1% சான்ஸ் தான் இருக்குது, 99% அப்படி நடக்காது. ஸோ பைபிளில் வந்து ஒரு கதை வரும், ரொம்ப ரொம்ப என்னுடைய இதயத்தை தொட்டது. அது ரூபின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேர். அந்த பெண் ரொம்ப அழகான இளம் பெண், கணவன் சின்ன வயசுலேயே இறந்துடுவான். ஸோ இளம் விதவையாக இருக்கிறாங்க. அந்த கணவனுடைய அம்மா, இவங்களுடைய மாமியார் இல்லையா, அவங்களுக்கு கணவன் இருக்காது. ஸோ மாமியார் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கனால கண்டிப்பாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், என்னுடைய மாமியாரை பார்த்துக்கிறது என்னுடைய கடமை
அப்படின்ட்டு கடைசி வரையும் மாமியாரை தான் அவள் பார்த்துக்குவா. ஸோ இது எல்லாமே கடைசி நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு கடமையை முடிப்பதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் இந்த புராண கதைகள்லாம் சொல்லுது. ஸோ அப்படி ஒரு கடமையை முடிக்காமல் நம்முடைய இச்சையினால் இன்னொரு கடமையை நம்ம இழுத்து போட்டுக்கிட்டோன்னா அது எந்த அளவுக்கு நம்மை பாவம் செய்ய வைக்கும் அப்படிங்கிறது தான் தசரத மகாராஜா கைகேயியை திருமணம் பண்ணதுனால தன்னுடைய மூத்த மனைவியுடைய மகனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அவர். அதனால தான் ராமர் காட்டுக்கு போகிறார் இல்லையா, கைகேயி சொன்னதை கேட்டுட்டு. ஸோ இது எல்லாமே நம்முடைய எச்சரிக்கை. ஸோ இவ்வளோ எச்சரிக்கை சொல்லியும் நீங்கள் போய் திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நெருப்புன்னு தெரிஞ்சும் போய் கையை வைக்கிற குழந்தைய என்ன பண்ணுறது? சுட்ட பிறகு தான் அது நெருப்புன்னு உணர்வீங்கன்னா அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓம் சாந்தி. ஸோ கடவுளுடைய ஞானம், கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோம். கடவுள் இந்த பூமிக்கு வந்துட்டார். இந்த உலகம் அழிந்து மீண்டும் சொர்க்கமாக போகுது. அதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய கணக்கை முடிக்கணும். அதுக்கு இறைவனோடு அனைத்து உறவையும் வையுங்கள். கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மளுடைய உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஸோ அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க ஆத்மாவில் இருக்கிற பாவம் எல்லாம் நீங்கும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். அது அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்னு இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அவசியம் அந்த முரளியை தினம் தினம் கேளுங்கள். அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அதோடைய சாரமே உங்களை ஆத்மானு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அனைத்து உறவுகளையும் அவரோட மட்டும் வைக்கணும். அவரே எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி. ஸோ இப்படி அனைத்து உறவும் அவரோடு இருக்கும்போது உங்களுடைய மனம் நிரம்பிய நிலையில் இருக்கும். ஸோ மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்காது. குறை இருக்கும்போது தான் வெளியில் தேடும். ஸோ கடவுளோடு உறவு இருக்கும்போது மனம் முழு திருப்தியாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய கடமையை மட்டும் செய்யணும் அப்படின்ட்டு ஏற்கனவே இருந்த உறவுகளுக்கு கடமையை மட்டும் செய்வீங்க. அவர்களிடமும் பலனை எதிர்பார்க்க மாட்டீங்க. புதியதாக உறவுகளையும் உருவாக்க மாட்டீங்க. கடவுள் என் கூட இருக்கும்பொழுது எனக்கு அழியக்கூடிய மனிதனின் துணை தேவையில்லை. ஏன்னா மனிதனுடைய மனம் மாறிக்கிட்டே இருக்கும். கலியுகத்தில் எல்லாருடைய மனமும் சுயநலமாயிடுச்சு. எந்த நேரம் அசுரகுணம் வெளிப்படும்னே தெரியாது. நேற்று வரைக்கும் நல்லவனாக இருந்தோம், திடீர்னு கெட்டவனாக மாறுவான். ஸோ அவ்வளோ பெரிய ரிஸ்கை எடுக்காமல் எப்போவுமே பரிசுத்தமாக அன்பே உருவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோடு மட்டும் உங்களுடைய புத்தியை இணையுங்கள். அவரோடு மட்டும் அனைத்து உறவையும் வைத்தால் இந்த கலியுக சாக்கடையை கடந்து சொர்க்கத்தின் பாலாற்றை அடைய முடியும். அங்கே உங்களுக்கு எந்த துக்கமும் இருக்காது. அளவற்ற செல்வம், ஆரோக்கியமான உடல், அழகான உடல் கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.